2024ஆம் ஆண்டு தேமுதிகவுக்கு ஒரு மாநிலங்களவை சீட் தருவதாக கூறி ஏமாற்றியவர்தான் எடப்பாடி பழனிசாமி என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆதாரங்களுடன் குற்றம் சாட்டியுள்ளார். திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கண்ணியத்தை கடைபிடிக்கவே எடப்பாடி பழனிசாமி கையெழுத்திட்ட ஒப்பந்தத்தை இதுவரை வெளியிடாமல் இருந்ததாக கூறினார். தேமுதிகவுக்கு ஒரு மாநிலங்களவை சீட் தருவதாக எந்த ஒப்பந்தமும் செய்யவில்லை என பழனிசாமி கூறியதற்கு பிரேமலதா விஜயகாந்த் ஆதாரங்களை காண்பித்தார். மூன்றாம் தர பேச்சாளர் போன்று பழனிசாமி பேசுவதற்கு கண்டனம் தெரிவித்த பிரேமலதா விஜயகாந்த், திமுக கூட்டணியின் வெற்றி உறுதி என்பதால் எடப்பாடி பழனிசாமிக்கு வயிறு எரிவது அவரது பிரச்சாரத்திலேயே தெரிவதாகவும் குறிப்பிட்டார். இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் கண்ணியமாக மற்றவர்கள் மதிக்கக்கூடிய அளவில் இருக்கணும். ஏதோ இந்த மூன்றாம் தரம் நான்காம் தரம் பேச்சாளர்கள் பேசுறது போல ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் பேசுறது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். ஒரே நிமிஷங்க, அவர் கையெழுத்து போட்டதே இப்ப அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் கோயில்ல இது வரைக்கும் நான் காமிச்சதே கிடையாது. புரியுதா? எம்பி சீட்டுக்கு அவர் கையெழுத்து போட்டு கொடுத்தது உண்மை. நான் எங்க போட்டு கொடுத்தேன், நான் எங்க சொன்னேன்னு சொன்னார். அரசியலில் மரியாதை காரணமாக கண்ணியத்தை கடைபிடிச்சு அதை நான் இதுவரைக்கும் காமிக்கல. ஆனா இன்னைக்கு அதை காட்ட வேண்டிய ஒரு நிலைக்கு என்னை அவர் தான் கொண்டு போறார். பாருங்க, நீங்களே இதை விஷுவல் எடுத்துக்கங்க. 5 எம்பியும் ஒரு ராஜ்யசபாவும் தரப்படும் என்பதை அவர் ஒரு சைடும் நான் ஒரு சைடும் கையெழுத்து போட்டிருக்கோம். எந்த வருஷம் போட்டிருக்கோம்? மேல பாருங்க, 24 போட்டிருக்காரு. அப்ப 25 அவர் கொடுத்திருக்கணும். ஆனா அவர் நம்பிக்கைக்கு புறம்பாக இன்னைக்கு ஏதோ பேசிக்கிட்டார். நான் எங்க சொன்னேன்? யாரோ சொல்றதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. மே 4 ரிசல்ட்டுக்கு அப்புறம் அவர் ஐசியூக்கு போகாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிக்கிறேன்.